கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா ஒரு மிகப்பெரிய நிம்மதியான செய்தியை வழங்கியிருக்கிறது. பொதுவாக கிரெடிட் கார்டுக்கான கடைசி தேதியில் பில் கட்ட தவறினால் வங்கிகள் உடனடியாக கூடுதல் கட்டணம் மற்றும் அபராதங்களை வசூலிக்கும். இது பலருக்கும் பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தி வந்தது. ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. RBI கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகளின்படி நீங்கள் பில் கட்ட தவறவிட்டால் உடனடியாக அபராதம் விதிக்கப்படாது. அதற்காக உங்களுக்கு 3 நாட்கள் வரை கிரேஸ் பீரியட் எனப்படும் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட உள்ளது. அதாவது உங்கள் பில் செலுத்தும் கடைசி தேதி 5ஆம் தேதி என்றால் நீங்கள் 8ஆம் தேதி வரை எந்தவித அபராதமும் இன்றி பில் செலுத்திக் கொள்ளலாம். இன்னொரு மிக முக்கியமான மாற்றம், அபராதம் விதிக்கப்படும் முறை. இதுவரை நீங்கள் ஒரு சிறு தொகையை செலுத்த தவறினாலும் உங்கள் மொத்த பில் தொகைக்கும் அபராதம் வசூலிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இனி அப்படி இருக்காது. நீங்கள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைக்கு மட்டுமே அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்று RBI உத்தரவிட்டுள்ளது. இதனால் மொத்த பில் தொகைக்கும் அபராதம் கட்டும் முறை ஒழிக்கப்பட்டு பயனர்களுக்கு பெரும் நிதி சுமை குறையும். இது சாமானிய மக்களின் பணப்பையை சேமிக்க உதவும் மிக சிறந்த முடிவாக பார்க்கப்படுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். இருப்பினும் இந்த 3 நாள் அவகாசத்தை பார்த்துவிட்டு பில் கட்டும் விஷயத்தில் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். அந்த 3 நாட்களுக்குள் நீங்கள் பில் செலுத்தாவிட்டால் உங்கள் கணக்கு பாஸ்ட் டியூ என்று குறிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் பில் செலுத்த தவறினால் அது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை நிச்சயம் பாதிக்கும். எனவே உங்கள் நிதி ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள கடைசி தேதிக்கு முன்பே பில் செலுத்துவது இப்போதும் மிக சிறந்த வழி. மேலும் வங்கிகள் தங்களின் அபராத கட்டணங்கள் அல்லது விதிமுறைகளில் ஏதேனும் மாற்றங்களை செய்ய விரும்பினால் அதை 1 மாதத்திற்கு முன்பே வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதையும் RBI கட்டாயமாக்கியுள்ளது. இனிமேல் எந்த ஒரு மறைமுக கட்டணங்களும் இல்லாமல் வெளிப்படையான முறையில் வங்கிகள் செயல்பட வேண்டும் என்பதே இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பெருகி வரும் இந்த சூழலில் RBIயின் இந்த புதிய கட்டுப்பாடு வாடிக்கையாளர்களுக்கு அதிக அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் வழங்கியிருக்கிறது. இந்த புதிய மாற்றம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள்.